I feel high am I என்னுயிரே இவைக்காரியை இழைத்தாயடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷாட்ல இந்த இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மெட்டீரியல்ஸாக கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே இந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபோட்டோன்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டுக்கு ஒரு ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிட்டு டியூரேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பென்சில் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு ஒரு 58 செகண்ட்ஸ் வச்சு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. உங்க ஃபிங்கர்ல மேல ஸ்கிரீன்ல வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா டார்க்னு இருக்கும். இந்த டார்க் ஃபில்டரை செலக்ட் பண்ணிட்டு மேல பக்கத்துல அட்ஜஸ்ட் இருக்கு, இந்த அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிட்டு ஒரு 50% அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை உங்கள் ஃபிங்கரில் பிடிச்சி கரெக்டாக லென்த்தாக இழுத்து விட்டு கொஞ்சம் ஷார்டன் பண்ணிங்கன்னா மேக்னெட் மாதிரி கீழே அந்த டிரான்சிஷனுக்கு ஈக்குவலாக வந்து அதுவே ஒட்டிக்கும். இப்போ இந்த ஃப்ரேம் பிக்சரை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ அதே பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கிராப் இருக்கும். இந்த கிராப்பை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வந்து கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த ஃப்ரேமுக்கு கரெக்டாக ஈக்குவலாக வர மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணி வச்சுருங்க. கீழே அந்த ஃப்ரேம் பிக்சர் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பின்னாடி போயிடும். கரெக்டாக கொஞ்சம் நீங்களே கிராப் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் பிக்சரை டச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கீழே அந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணி ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை பிடிச்சி கொஞ்சமாக ஷார்டன் வந்து பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த வீடியோ டெம்ப்ளேட் மேலே ஆட் பண்ணிங்களா அது வந்து கிளிக் ஆகிற சவுண்டு கேட்டு அதுக்கப்புறமா அந்த பிக்சர் வந்து வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஃப்ரேமையும் டச் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்துடும். டிக் மார்க் கொடுத்துட்டு மியூசிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற வீடியோ சாங் ஏதாச்சும் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் மியூசிக் வந்து அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வர மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறத இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. எண்டிங்லேயும் சாங் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறத டெலிட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்ப்ளிட் கொடுத்து டெலிட் கொடுத்துருங்க எண்டிங்கில் இருக்கிறத. இப்போ அப்படியே வந்து பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இங்கே இருக்கிறதையும் கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அந்த ஃப்ரேமை வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பீட்ஸுக்கு கீழே பிளாக் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இன்டர்வல் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு கம்மி பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டோட ஸ்டார்டிங்கில் ஏரோ மார்க் பிடிச்சி லென்த்தாக இழுத்து விட்டு ஷார்டன் பண்ணிங்கன்னா மேக்னெட் மாதிரி அந்த டிரான்சிஷனுக்கு ஈக்குவலாக வந்து கரெக்டாக ஒட்டிக்கும். இப்போ எண்டிங்கில் இருக்கிறத வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் இதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வைப்ரேட்டுக்கு கீழே ஸ்ட்ரோப் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல ஏரோ மார்க் பிடிச்சி லென்த்தாக இழுத்து விட்டு ஷார்டன் பண்ணிங்கன்னா மேக்னெட் மாதிரி அதுவே ஒட்டிக்கும். இப்போ இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சாங்கில் இடையில பீட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் பீட்ஸ் எல்லாமே பீட்டுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்டை வந்து வச்சுக்க போகிறேன். இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பேசிக்கில் த்ரில் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் ஷார்டன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த பீட் ஸ்டார்ட் ஆகி
முடியிற மாதிரி வந்து ஒரு 1.5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு சின்னது பண்ணி ஷார்டன் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்த்து எனக்கு இடையில தான் பீட் வந்து ஹெவியாக கொஞ்சம் வரும், விட்டு விட்டு வரும். அதனால வந்து அந்த இடத்துல வச்சு எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஷேக்கில் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் எஃபெக்ட் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதையும் வந்து ஓரளவுக்கு வந்து நான் ஷார்டன் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் வந்து கரெக்டாக எனக்கு பீட் வந்து தெரியல அப்படின்னா இந்த எம்டி ஸ்பேஸில் உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு ரைட் லெஃப்ட் இழுத்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், கொஞ்சம் ஜூமிங்கில் தெரியும், எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக வந்து ஷார்டன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க அந்த எஃபெக்டை. இப்போ இந்த ஃப்ளட்டர் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டு டூப்ளிகேட் ஆன ஃப்ளட்டர் எஃபெக்டை வந்து உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி அடுத்த பீட் எங்கே வருதோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. இதே மாதிரி வந்து டூப்ளிகேட் கொடுத்து கொண்டு வந்து வச்சுருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்களே வந்து கொடுத்து பாருங்கள், இல்லை நான் கொடுத்த எஃபெக்டே வச்சுக்கிறனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்து இதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இந்த கேமரா கிளிக் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த ஹார்ட்ஸ் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இது ஒரு 6 செகண்ட்ஸ் தான் இருக்கும், அதனால் டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்து எக்ஸஸாக இருக்கிறத ஸ்பிட் பண்ணி டிலீட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ளாஷ் பிக்சரை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிக்சர் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம் பிக்சரை டச் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கேலரி மாதிரி ஆப்ஷன் காட்டுது, இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்மைலி எமோஜிஸ் வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து கரெக்டாக இந்த சர்க்கிள்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்டார்டிங் கொண்டு வந்துடுங்க. இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த லூப்பில் இந்த பல்ப் அனிமேஷன் கொடுத்துட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லிரிக்ஸ் வந்து நீங்கள் குரோம்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து டைப் பண்ணிட்டு கீழேயே வந்து அனிமேஷனு, கலரு, ஃபாண்ட்டு இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான். நான் ஃபாண்ட்டுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா இந்த வீடியோ எண்ட்லேயே அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நிறைய ட்ரெண்டிங்கான வீடியோஸு பர்த்டே எடிட்லேருந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடிட் வரைக்கும் எல்லாமே வந்து லிங்காக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ லிங்க்லாம் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் லிரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு நான் என்ன அனிமேஷன் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த டெக்ஸ்ட்டை டபுள் டேப் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்னில் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் கொடுத்துருக்கேன், அவுட்டில் இந்த அனிமேஷன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிக்கோங்க. இதில் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா லூப்பில் இந்த பல்ப் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு டியூரேஷன் வந்து மேலே கம்மி பண்ணி வச்சுருப்பேன், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சு அந்த எண்டிங் கீ ஃப்ரேமில் ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணியிருப்பேன், அதாவது கொஞ்சமாக பெருசாக இழுத்து விட்டுருப்பேன் அந்த ஏரோ மார்க் பிடிச்சி, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எஃபெக்ட் கிடச்சிருக்கும். பாதிக்கு மேலே வந்து நான் லிரிக்ஸ் டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்ன அனிமேஷன் கொடுத்துருக்கேன்னு. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மேலேயே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான் இந்த எடிட். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எடிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.